விவசாய பெருமக்களே, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபார்மர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான விவசாயம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா சீனிய வரை இது வந்து மானாவரியா பயிராகும். இதை வந்து கத்தரி, இதை வந்து இரிகேட்டட், அதாவது ஒரு வாய்க்கால் போட்டு அதில் மட்டும் இரிகேட் பண்ணுறாங்க. இந்த மழை காலங்கிறதுனால இதை வந்து அவங்க மானாவரியாக பண்ணியிருக்காங்க. அதாவது காய்கறியை வந்து மானாவரியாக பண்ணலாங்கிறத வந்து வித்தியாசமாக யோசிச்சிருக்காரு இந்த விவசாயி. அவர் என்ன சொல்கிறாருன்னு மட்டும் கேளுங்க சார். இது வந்து நம்ம கத்தரி வந்து 8 அடிக்கு ஒரு பார். இதை வந்து எதனால் அப்படி போட்டிருக்கோம்னா, தண்ணீர் பாசனமும் கம்மி, அடுத்தால பார்த்திங்கன்னா களை வெட்டுறது ரொம்ப கம்மி. எல்லாமே டிராக்டர் வச்சு உழுது போடுற மாதிரி களையை வெட்டலை ஒரு களை கூட. பாருக்கு மாத்திரம் தண்ணி பாயும். தண்ணி வந்து 1/2 மணி நேரத்தில் 1 ஏக்கர் பாய்ந்த மாதிரி. சரி, எதனால் இந்த இவ்வளோ கேப் போட்டிருக்கீங்க? இது வந்து நமக்கு களை வெட்ட வேண்டிய தேவையில்லை. இடவழிக்கு வந்து வண்டி வச்சு உழுது கொடுத்துருவேன். சரி, 3 ட்ரிப் உழுதுருக்கேன் வண்டி. சரி, வேறு என்னெல்லாம் இதில் ஈஸியாக இருக்குது இப்படி போட்டதுனால? கொசு வந்து அதிகமாக இருக்க இல்லை கத்திரியில். காய் பிறக்கிறது அளவுக்கு பிரச்சனை இல்லை. காய் பிறக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அடுத்தால வந்து புழு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மருந்து அடிக்கிறது ஈஸியாக இருக்குது. மருந்து அடிக்கிறது நம்ம ஈஸியாக உள்ளே போய்க்கலாம். அப்போ பராமரிப்பு ஈஸியாக இருக்குங்கிறீங்க. செடியை தள்ளிட்டு நம்ம போக வேண்டாம். ஓகே, எதுக்குமே காய் பறிக்க எதுக்குமே. சரி, இப்போ இந்த 2 பயிர் பண்ணியிருக்கீங்கல்ல, ஆமாம். இல்லை உங்களுக்கு எது லாபமாக தெரியும்? இது வந்து நமக்கு வந்து இது வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் ஊடே நமக்கு வரக்கூடிய பயிர். சீனியருக்கு எந்த செலவுமே இல்லை. சரி சரி, வாரது லாபம். கத்தரி வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடியது. மருந்து அடிக்கணும், இது காய் எல்லாமே செய்யக்கூடியது செய்யணும். சரி சரி. ஆனால் தண்ணி பாசனம் வந்து அதுக்குமே சொட்டு நீர் கிடையாது. ஆனால் சொட்டு நீர் கிடையாது, தெளிப்பம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே வாய்க்காவில் 10 மரக்காப்பாடு தண்ணி பாயும். சரி, நல்ல முயற்சி, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஆமாம், 1 மணி நேரத்தில் அப்படியே எல்லாத்துக்குமே லைட்டாக ஆகணும். இப்போ பாஞ்சிருக்கு தண்ணி. இன்னொன்று உங்கள் ஃபீல்டு பார்க்கும்போது கொஞ்சம் மலை இது மாதிரியே இருக்குது, ஸ்டெப்பாக இருக்குது. அப்போ அதை கணக்கு பண்ணி நீங்கள் போட்டிருக்கீங்க. ஆமாம், அதை கணக்கு பண்ணி போட்டிருக்கேன். சமாதான இடம்னா அந்த இது செட் ஆகுமான்னு தெரியல. நமக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல மோட்டரை போட்டு விட்டோம்னா 8 மரக்காப்பாடு தண்ணி தானாக பாயும். சரியா, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக பண்ணியிருக்கீங்க ஐயா. உங்கள் பேர்? குமரேசன். ஓகே, ரொம்ப நன்றியா. சரி சார், சரி. சூப்பர்.